Greetings to all. இன்னைக்கு நம்ம 8th standard term 1ல square numbers exercise number 1.4ல இருக்கக்கூடிய 7th problem பார்க்க போறோம். இது வந்து page number 35ல இருக்கு. Estimate the square root of the following to the nearest whole number னு சொல்லிருக்காங்க. So question படிச்சாலே நமக்கு புரியுது இங்க இருக்கிறது எதுவுமே perfect square கிடையாது. Perfect squareக்கு நான் previous videosலயே meaning சொல்லிருக்கேன். இப்போ 2 2s are 4. 4 is a perfect square number. 3 3s are 9. 9 is a perfect square number. 4 4s are 16. 16 is a perfect square number. அது மாதிரி 440 அப்படிங்கிறது ஒரு perfect square number கிடையாது. அதாவது ஏதோ ஒரு நம்பரை 2 times அதாலேயே மல்டிபிள் பண்ணும்போது இந்த 440 கிடைக்காது. 800 is also not a perfect square. ஏதோ ஒரு நம்பரை அது கூடயே மல்டிபிள் பண்ணும்போது 800 அப்படிங்கிற நம்பர் கிடைக்காதுங்கிறது தான் நான் சொல்ல வர்றது. ஸோ என்ன கொஸ்டின் அப்படின்னா இது எல்லாத்துக்கும் ஸ்கொயர் ரூட் கண்டுபிடிக்கணும் டு த நியரஸ்ட் ஹோல் நம்பர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஹோல் நம்பர்னா இந்த மாதிரி ஸ்கொயர் ரூட்குள்ள இருக்கக்கூடாது, அதுவே நமக்கு தெரியும் இல்லையா. தென் வந்து இப்போ நம்ம ஸ்கொயர் ரூட் எடுப்போம். இந்த மாதிரி 414 இருக்கு. இதுக்கு நம்ம ஒன்று பிரைம் ஃபேக்டரைசேஷன் பண்ணலாம், இல்லை லாங் டிவிஷன் மெத்தட் பண்ணலாம். அப்படி இல்லை அப்படின்னா எனக்கு இந்த நம்பர் பார்க்கும்போது என்னால் கெஸ் பண்ண முடியுது. 20 into 20 பண்ணால் 400 கிடைக்கும். ஓகே, 21 into 21 பண்ணினோம் அப்படின்னா என்ன கிடைக்கும்? 441 கிடைக்கும். இப்போ இவங்க என்ன கேட்குறாங்கன்னா, இப்போ நான் இவங்க ஸ்கொயர் ரூட் தானே சொல்லியிருக்காங்க, 440க்கு ஸ்கொயர் ரூட் தானே சொல்லியிருக்காங்க. ஸோ 400க்கு ஸ்கொயர் ரூட் எடுத்தால் என்ன கிடைக்கும்? 20. ஏன்னா 20 into 20 பண்ணும்போது தான் நமக்கு 400 கிடைக்குது. அப்போ ஸ்கொயர் ரூட் எடுத்தோம்னா ஒரு 20. அதே மாதிரி 441க்கு ஸ்கொயர் ரூட் எடுத்தோம்னா 21. கொஸ்டின் என்ன கேட்குறாங்கன்னா, ஸ்கொயர் ரூட் வந்து நியரஸ்ட் ஹோல் நம்பருக்கு எதுன்னு கேட்குறாங்க. இதுக்கு ஸ்கொயர் ரூட் எடுத்தோம்னா நியரஸ்டாக எந்த ஹோல் நம்பருக்கு வரும் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ 20, 21 இது ரெண்டுத்துல ஏதாவது ஒன்று தான் நம்ம சூஸ் பண்ணணும். கொடுத்துருக்க நம்பர் எதுக்கு ரொம்ப நியராக இருக்கு? 400க்கும் 440க்கும் 40 நம்பர்ஸ் டிஃப்ரென்ஸ் இருக்கு. ஆனால் 441க்கும் 440க்கும் ஒரு நம்பர் தானே வித்தியாசம் இருக்கு. எதுக்கு ரொம்ப நியராக இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா இந்த 440 அப்படிங்கிறது 400க்கு நியராக இருக்கா இல்லை 441க்கு நியராக இருக்குன்னு கேட்டாங்கன்னா 441க்கு தானே நியராக இருக்கு. அப்போ அதனுடைய ஸ்கொயர் ரூட் என்னது? 21. ஸோ நியரஸ்ட் ஹோல் நம்பர் வந்து 21. இதான் ஆன்சர். ஸோ அவங்க கேட்டிருக்க கொஸ்டின் அதுதான். ஸ்கொயர் ரூட் எடுக்கிறோம், கொடுத்துருக்க நம்பருக்கு ஸ்கொயர் ரூட் எடுக்கும்போது அது வந்து எந்த ஹோல் நம்பருக்கு நியரஸ்டாக வரும் அப்படிங்கிறது தான் கொஸ்டின். ஸோ நாம் என்ன பண்ணுறோம், என்ன ஐடியாவில் ஒர்க் பண்ணுறோம் இந்த ப்ராப்ளம் சால்வ் பண்ணுறதுக்குன்னு கேட்டிங்கன்னா, இதுக்கு ஸ்கொயர் ரூட் எடுக்கும்போது இது எக்ஸாக்ட் ஸ்கொயர் நம்பர் கிடையாது. ஸோ நம்மளுக்கு லாங் டிவிஷன் பண்ணும்போது ரிமைண்டர் 0லாம் கிடைக்காது நமக்கு. அந்த லாங் டிவிஷன் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பை வச்சு ஃபர்ஸ்ட் ஒரு நம்பர் நம்ம கெஸ் பண்ணிடுவோம்ல, அந்த நம்பரை வச்சுட்டு தான் நம்ம வந்து இது கெஸ்ஸிங்கில் தான் நம்ம வந்து கண்டுபிடிக்க முடியும். எக்ஸாக்டாக ஒரு நம்பர் இதில் டிவிஷன்லேயோ இல்லை ப்ரைம் ஃபேக்டரைசேஷன்லேயோ எக்ஸாக்டாக ஒரு நம்பர் நமக்கு கிடைக்காது. ஓகே, இதுக்குள்ளே தான் எங்கேயோ வரப்போகுது அப்படிங்கிறத நம்ம கெஸ் பண்ணி தான் இதில் எடுக்க முடியும். இப்போ 800க்கு நம்ம லாங் டிவிஷன் பண்ணுவோம். இப்போ லாங் டிவிஷன் பண்ணினோம்னா ரெண்டாக பேர் பண்ணுவோம்ல, லாஸ்ட்லேருந்து பேர் பண்ணினோம்னா இப்போ இது வந்து 2 2s are 4 தான் எடுக்க முடியும். 3 3s are 9 எடுத்தோம்னா 8 விட பிக்கர் நம்பராக போயிடும். ஸோ 2 2s are 4 எடுத்தீங்கன்னா ரிமைண்டர் 4. இந்த 2 0வை ட்ராப் பண்ணுங்க. இப்போ இதை டபுள் பண்ணினோம்னு வச்சுக்கோங்களேன், 4 வந்துடும். இப்போ இந்த 4 பக்கத்தில் நான் என்ன நம்பர் போடுறதுன்னு நான் டிசைட் பண்ணணும். இதுக்கு என்ன நான் சஜஸ்ட் பண்ணுறேன்னா 5 போட்டு பாருங்க. ஸோ என்ன ஆகும்னா, இப்போ 5 நான் போட்டேன்னா சப்போஸ் இதை விட கிரேட்டரா இருந்துச்சுன்னா நம்ம 45க்கு அப்புறம் 46 இல்லை 47 48 அப்படி கெஸ் பண்ணிட்டு போகலாம். சப்போஸ் இப்போ 45 into 5 நான் பண்ணும்போது லெஸ் தென் 400 கிடைச்சது அப்படின்னாக்கா அப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா இந்த பக்கம் நம்பர்ஸை கெஸ் பண்ணலாம். இப்போ 5 5s are 25, 5 4s are 20, 20 plus 2 22. ஓகே, இப்போ இது வந்து 225. அப்போ 40 இப்போ 5க்கு மேலே உள்ள நம்பர்ஸை நம்ம நெக்ஸ்ட் ட்ரை பண்ணோம். 46 போட்டு பார்க்கலாம், அதுக்கப்புறம் 7 போட்டு பார்க்கலாம், 8 போட்டு பார்க்கலாம். இந்த மாதிரி நம்ம நெக்ஸ்ட் நம்பராக ட்ரை பண்ணணும். ஸோ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா நெக்ஸ்ட்டு
6 போட்டு ட்ரை பண்ணலாம். 6 6 are 36, 6 4 are 24, 24 plus 3 27 இல்ல. So 7 போட்டு ட்ரை பண்ணுவோம். 7 7s are 49, 7 4s are 28, 28 plus 4 வந்து 329. இது இன்னும் கொஞ்சம் நேரரா போய் பார்ப்போம். 8 போட்டு பார்ப்போம். 8 8s are 64, 8 4s are 32, 32 plus 6 வந்து 38. ஆல்மோஸ்ட் நேரரா வந்துருச்சு. 9ம் ட்ரை பண்ணிட்டு தான் நம்ம வந்து 8 சூஸ் பண்ணலாமா 9 நம்ம டிசைட் பண்ணனும். ஓகே 9 9s are 81, 9 4s are 36 plus 8 அப்படினா 42. இது வந்து 400 விட கிரேட்டரா போயிடுச்சு. சோ 9 நம்ம சூஸ் பண்ண முடியாது. 400க்கு நியரரா இருக்குது வந்து 8. 48 into 8 பண்ணும்போது நமக்கு 384 கிடைக்குது. ஓகே இந்த சப்ட்ராக்ஷன்லாம் நீங்க ஃபுல்லா பண்ண வேண்டாம். அதாவது இங்க ரிமைண்டர்லாம் கண்டுபிடிக்க வேண்டாம். நமக்கு வேண்டியது இதுதான். சோ இது வந்து இந்த 800 அப்படிங்கிறது 28 into 28 இல்ல 29 இல்ல 29க்கு நியரரா அப்படிங்கறத நம்ம இப்ப கண்டுபிடிக்கணும். somewhere இங்க நடுவுல தான் வந்து இந்த 800 இருக்கு. இது ரெண்டுத்துக்கு நடுவுல தான் 800 இருக்கு. நாம என்ன சொல்லணும் நியரஸ்ட்னு சொன்னதுனால அது வந்து 28 into 28 பண்ற கிடைக்கிற நம்பருக்கு நியரரா இருக்கா இல்ல 29 into 29 பண்ணும்போது கிடைக்கிற நம்பருக்கு நியரரா இருக்கா நம்ம செக் பண்ணிடணும். 8 8s are 64, 8 2s are 16, 16 plus 6 அப்படினா 22 plus 2 2s are 4, 4 plus 6 வந்து 10. Sorry, 2 8s are 16, 2 2s are 4, 4 sorry 16 6 இல்லையா 2 2s are 4, 4 plus 1 5. ஆட் பண்ணீங்கன்னா 748. இப்போ 29 into 29 பண்ணலாம். 8 8s are sorry 9 9s are 81, 9 2s are 18, 18 plus 8 அப்படின்னா 18 plus 8 வந்து 26 plus 2 9s are 18, 2 2s are 4, 4 plus 1 5. so இதை ஆட் பண்ணீங்கன்னா 800 விட ஜாஸ்தியா கிடைக்கும்னு நினைக்கிறேன். 6 plus 8 வந்து 14, 7 8 841. இப்போ இந்த 800 வந்து எதுக்கு நியரரா இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா 800ல இருந்து 841 போறதுக்கு 41 ஸ்டெப்ஸ் எடுக்கணும் நம்ம. அதே 784ல இருந்து 800 ரீச் பண்ணனும்னு வெச்சுக்கோங்களேன். 84ல இருந்து 94 ஒரு ஸ்டெப், அங்க இருந்து ஒரு 16 ஸ்டெப்ஸ் தான் தேவைப்படுது. சோ இதுதான் ரொம்ப நியரரா இருக்கு. சோ 28 தான் நியரஸ்ட் ஹோல் நம்பர். ஸ்கொயர் ரூட் எடுக்கும்போது 28 தான் நியரஸ்ட் ஹோல் நம்பர். ஓகே அதே மாதிரி லாஸ்ட் ப்ராப்ளம் போட்டுடலாம். இதுக்கும் நம்ம வந்து லாங் டிவிஷன் யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்றோம்னா எந்த ஹோல் நம்பர் அப்படிங்கறத கெஸ் பண்றோம். அதுக்கு தான் இந்த லாங் டிவிஷன் நமக்கு யூஸ் ஆகுது. சோ நமக்கு கிடைக்கிற அந்த கோஷன்ட் அதுக்கு நெக்ஸ்ட் நம்பர் இது ரெண்டுத்துல எதுக்கு கொடுத்திருக்க சம் வந்து க்ளோஸரா இருக்குன்னு நம்ம செக் பண்ணி டிசைட் பண்றோம். இதுதான் நம்ம பண்ற ப்ராசஸ் இங்க. சோ 2 2 பேர் பண்ணிக்கோங்க. 3 3s are 9 இல்லையா, ரிமைண்டர் 1. இதை டிராப் பண்ணீங்கன்னா 120. இப்போ இதை டபுள் பண்ணீங்கன்னா 6. ஓகே இப்போ 6 பக்கத்துல நான் ஒரு நம்பர் போடணும், அதனால எனக்கு 120 கிடைக்கணும். நான் 1 போடலாம். அப்படி 2 போட்டேன்னு வச்சுக்கோங்களேன். 1 போட்டா 61 தான் கிடைக்கும். 2 போடும்போது என்ன கிடைக்கும்னா இதை விட பிகர் நம்பரா கிடைக்குது. ஸோ எனக்கு சாய்ஸ் வேற இல்லை, 1 தான் நம்ம போட்டாகணும். இப்போ நம்ம 1 போட்டோம் அப்படின்னா நமக்கு கிடைச்சிருச்சு. இதுக்கு மேல நம்ம வந்து சிம்பிளிஃபை பண்ணிட்டு இருக்க வேண்டாம். 61 போட்டு இதுக்கு மேல ரிமைண்டர்லாம் நமக்கு தேவையில்லை. நம்ம வந்து அந்த ஹோல் நம்பரை கெஸ் பண்ணிட்டோம் 31. இப்போ 31னா இல்ல 32வா அப்படிங்கறத நம்ம கெஸ் பண்ணணும். இப்போ 31 அப்படின்னாக்கா என்ன கிடைக்கும்? 1 1s are 1, 1 3s are 3 plus 3 1s are 3, 3 3s are 9, 961. இப்போ 32 ஆல மல்டிபிள் பண்ணி பார்ப்போம். 2 2s are 4, 2 3s are 6, 3 2s are 6, 3 3s are 9. ஓகே இப்போ பாருங்க, இது 1020, இது 1024. இதான நியரரா இருக்கு. பார்க்கும்போதே நமக்கு தெரியுது 961ல இருந்து 1020க்கு ரீச் ஆகிறதுக்கு நிறைய நம்பர்ஸ், நிறைய ஸ்டெப்ஸ் நம்ம எடுக்கணும். பட் 1024ல இருந்து 1020க்கு 4 ஸ்டெப்ஸ் தான். ஸோ நியரஸ்ட் ஹோல் நம்பர் என்னது? 32. ஓகே ஓகே இதுலயே அப்படியே நம்ம 8th ப்ராப்ளம் பார்த்துடலாம்.
இப்போ வந்து நமக்கு டெசிமல் நம்பர்ஸ் கொடுத்துட்டு அதுக்கு வந்து ஸ்கொயர் ரூட் எடுக்க சொல்றாங்க. இங்க क्वेश्चनல பாத்தீங்கன்னா எஸ்டிமேட் அந்த மாதிரிலாம் இல்ல, நியரஸ்ட்ன்ற வார்த்தை இல்ல. சோ இது வந்து ஒரே வார்த்தை தான் கொடுத்திருக்காங்க, ஃபைண்ட் தி ஸ்கொயர் ரூட் அப்படின்னு சொல்லிட்டாங்க. சோ இது எல்லாமே பெர்ஃபெக்ட் ஸ்கொயர் நம்பர் தான். கரெக்ட்டா நமக்கு லாங் டிவிஷன் பண்ணும்போது ரிமைண்டர் 0 கிடைக்கக்கூடிய நம்பர்ஸ் ஆர் பிரைம் ஃபேக்டரைசேஷனும் பண்ணலாம். லாங் டிவிஷன் கொஞ்சம் ஃபாஸ்டஸ்ட் மெத்தட்ன்றதுனால நான் லாங் டிவிஷனை சூஸ் பண்ண போறேன். So find the square root of the following decimals அப்படின்னு சொல்லியாச்சு. and fractions, 4th and 5th subdivision வந்து fraction-ஆ இருக்கும். இதுல வந்து நம்ம decimal மட்டும் தான் பார்க்க போறோம். நமக்கு ஒரு விஷயம் தெரியும், decimal-அ fraction-ஆ மாத்த முடியும், fraction-அ decimal-ஆ மாத்த முடியும். இப்படி decimal point வச்சுட்டே நம்ம division-ல கூட நம்ம என்ன பண்ணுவோம், divide பண்ணி முடிச்சிட்டு கடைசியா தான் decimal point வைப்போம். சம்டைம்ஸ் அந்த டெசிமல் பாயிண்டோட டிவைட் பண்றது, டெசிமல் பாயிண்டோடயே மல்டிபிள் பண்ணும்போது ஒரு சின்ன இன்கன்வீனியன்ஸ் இருக்க மாதிரி இருக்கும். ஸோ நம்ம மல்டிபிள் பண்ணிட்டு லாஸ்டா ஆன்சர்ல தான் டெசிமல் பாயிண்ட் வந்து எத்தனை நம்பர் இருக்கோ அத்தனை நம்பர் தள்ளி நம்ம பாயிண்ட் வச்சு பழகிருக்கோம் இல்லையா. ஸோ அதே கான்செப்ட் தான் எங்கேயும் பண்ண போறோம். இந்த டெசிமல் இல்லாம நான் எழுதணும்னா என்ன பண்ணலாம், எத்தனை நம்பர் டெசிமலுக்கு இருக்கு அப்புறம் இருக்கோ அத்தனை ஜீரோஸ் போடுவோம். இப்போ 2 நம்பர் இருக்கா, 8 and 9 இருக்கா டெசிமலுக்கு அப்புறம், அப்போனா இது 100 டினாமினேட்டர்ல 100 வச்சு எழுதுனேன்னா டெசிமல் இல்லாம கிடைச்சிரும். இப்ப இதுக்கு ஸ்கொயர் ரூட் எடுக்கணும்னா என்ன அர்த்தம், இது மொத்தத்துக்கும் ஸ்கொயர் ரூட் எடுக்கணும்னு அர்த்தம். சோ என்ன ஒரு அட்வான்டேஜ்னா நமக்கு இந்த மாதிரி இருக்கும்போது தனித்தனியா எடுத்துக்கலாம். நியூமரேட்டருக்கு தனியா ஒரு ஸ்கொயர் ரூட்டும் டினாமினேட்டருக்கு தனியா ஒரு ஸ்கொயர் ரூட்டும் நம்ம பண்ணிக்கலாம். இப்ப 100 ஸ்கொயர்னா என்னன்னு நமக்கு தெரியும். 100 என்னது 10 into 10. அப்ப 100 ஸ்கொயர் என்னது 10. இப்போ நியூமரேட்டர் மட்டும் நம்ம லாங் டிவிஷன் மெத்தட் படி பண்ணிடுவோம். லாஸ்ட்ல இருந்து பேர் பண்ணீங்கன்னா 2 மட்டும் தனியா இருக்கும். 1 1s are 1, ரிமைண்டர் 1. இதை அப்படியே டிராப் பண்ணீங்கன்னா 89. இதை டபுள் பண்ணீங்கன்னா 2. இப்போ 2ஓட ஒரு நம்பர் நான் போடணும், சூஸ் பண்ணி போடணும். ஸோ தட் எனக்கு 189 கிடைக்கணும். 9 எந்த நம்பர்ஸ்லாம் முடியும், நம்ம டேபிள் சொல்லுங்க. 2 2s are 4, 3 3s are 9. 9 முடியுதா, அதே மாதிரி 7 7s are 49. ஒன்னா இங்க 3 வரணும், இல்லாட்டி 7 வரணும். ஃபர்ஸ்ட் நம்ம 3 போட்டு மல்டிபிள் பண்ணி பார்ப்போம். 3 3s are 9, 3 2s are 6. ஸோ நமக்கு கிடைக்கல. ஸோ 7 போட்டு பார்க்கலாம் நம்ம நெக்ஸ்ட். இப்போ 7 போட்டோம்னா 7 7s are 49, 9 இங்க எழுதிருக்கேன். 7 4s are 12. Sorry, 7 4s are 14. 14 plus 4 18. 189 கிடைச்சிருச்சா. எப்போ கிடைச்சது, 7 போடும்போது. ஸோ அதே 7 இங்கே எழுதிக்கலாம். ரிமைண்டர் 0. இப்போ எப்போ கிடைச்சது நமக்கு 17 தானே ஆன்சர். அதை இங்கே நியூமரேட்டர்ல எழுதிக்கோங்க 17. ஸ்கொயர் ரூட், இதுக்கு என்ன ஸ்கொயர் ரூட் 17. என்ன மீனிங்னா 17 into 17 பண்ணும்போது 289 கிடைக்குது. ரூட்டுக்குள்ள 17 into 17 இருந்துச்சுன்னா வெளியில நம்ம 17 அதை எடுப்போம் இல்லையா. இன்னும் ஒரு ஸ்டெப் எழுதுனா புரியும்னா நம்ம அந்த மாதிரி எழுதிக்கலாம், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. ஓகே, இது ஸ்கொயர் ரூட் அப்படியே இருக்கட்டும். அடுத்த ஸ்டெப்ல நம்ம ஸ்கொயர் ரூட் எடுத்துக்கலாம். 100 வந்து 10 into 10, 218 வந்து 17 into 17. ஸ்கொயர் ரூட் எடுத்தோம்னா 17/10 வந்துடும். இப்போ கீழே ஒரு 0 இருக்கா, அப்போ ஒரு நம்பர் தள்ளி டெசிமல் பாயிண்ட் வச்சோம்னா இது 1.7 ஆன்சர். இதே மாதிரி செகண்ட் ப்ராப்ளமும் ட்ரை பண்ணலாம். செகண்ட் ப்ராப்ளம்லயும் 2 டெசிமல் இருக்கு. ஸோ டினாமினேட்டர்ல நம்ம அதை 100 வச்சுட்டு எழுதும் போது அந்த டெசிமல் பாயிண்ட் இல்லாம நம்மளால எழுத முடியும். as usual 100 என்னது, இதுக்கு ஸ்கொயர் ரூட் எடுக்கிறோம்னா என்ன அர்த்தம், ஸ்கொயர் ரூட் ஆஃப் 100 வந்து 10 into 10. இப்போ இதுக்கு மட்டும் நம்ம கண்டுபிடிக்கணும், லாங் டிவிஷன் மெத்தட் படி கண்டுபிடிக்கலாம். 6724. லாஸ்ட்ல இருந்து பேர் பண்ணிக்கோங்க. 67 இருக்கு. இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் நமக்கு இருக்க நம்பர் 67. ஸோ நம்மளோட டேபிள் படி 8 8s are 64, ரிமைண்டர் 3. இது அப்படியே ட்ராப் பண்ணோம்னா 324. இதை டபுள் பண்ணோம்னா 16. இப்போ 16 இன்டூ ஒரு நம்பர் நான் சூஸ் பண்ண போறேன். அதோட இன்னொரு நம்பர் அதே நம்பரை மல்டிபிள் பண்ணும்போது எனக்கு 324 கிடைக்கணும். 4ன்னு எப்போ முடியும், 2 2s are பண்ணும்போது 4 முடியும். அப்போ நான் இங்க 2 ட்ரை பண்ணலாம். வேற எப்போ 4ன்னு முடியும் அப்படின்னா 8 8s are 64ன்னு முடியும். அப்போ 8 ட்ரை பண்ணலாம். ஃபர்ஸ்ட் 2 முடிச்சிடலாம், அப்புறம் 2ல கிடைக்கலன்னா நம்ம 8 ட்ரை பண்ணலாம். 2 2s are 4, 2 6 are 12, 2 1s are 2, 2 plus 1 3. கிடைச்சிருச்சா நமக்கு 324. ஸோ நம்ம 2வே வச்சுக்கலாம். 324 ரிமைண்டர் 0. இதுக்கு என்ன மீனிங்னா இந்த 6724ங்கிறது 82வை 82ஆல மல்டிபிள் பண்ணும்போது கிடைக்குது.
அப்போ அதுக்கு ஸ்கொயர் ரூட் எடுத்தோம்னா 82 அப்படின்னு வரும். டினாமினேட்டரில் ஸ்கொயர் ரூட் எடுக்கும்போது 10. ஒரு 0 இருக்கிறதுனால ஒரு டெசிமல் தள்ளி பாயிண்ட் வச்சோம்னா இட் இஸ் 8.2. அவ்வளோதான் ஆன்சர். அதே மாதிரி தேர்ட் சப்டிவிஷனும் போட்டுருவோம் இதுலேயே. ஸோ நமக்கு இங்கே எத்தனை டெசிமல் இருக்குது? 4 டெசிமல் நம்பர்ஸ் இருக்குது. அப்போ டினாமினேட்டரில் 4 0 வரணும். 1 2 3 4. ஓகே, நியூமரேட்டரில் டெசிமல் இல்லாமல் எழுதிடலாம். இப்போது இது பார்த்தீங்கன்னா என்னது 100 × 100 இல்லையா? ஒன்றுமே இல்லை. உங்களுக்கு பார்த்தது இவ்வளோ 0 100 போது புரியுது, இதில் புரியல அப்படின்னா ஒன்றும் கிடையாது. 2 0வாக பிரிச்சுக்கோங்க. ஸ்கொயர் ரூட்ல 2 இருந்துச்சுன்னா ஒன்னா வெளியில வரும் இல்லையா? இந்த 2 0க்கு பதிலாக ஒரு 0 வரும். இந்த 2 0க்கு பதிலாக ஒரு 0. ஸோ இட் இஸ் 100 அப்படின்னு நம்ம கெஸ் பண்ணிடலாம். ஓகே, இங்கே டினாமினேட்டர்ல 100 வரப்போகுதுன்னு தெரிஞ்சிருச்சு. நியூமரேட்டர் மட்டும் இப்போ நம்ம லாங் டிவிஷன் மெத்தட்ல பண்ணிடலாம். ஸோ லாஸ்ட்லேருந்து பேர் பண்ணிட்டே வாங்க. லாஸ்ட்லேருந்து பேர் பண்ணிங்கன்னா 2 மட்டும் தனியாக இருக்கும். 1 1s are 1, ரிமைண்டர் 1. இதை ட்ராப் பண்ணிங்கன்னா 1001 கிடைக்கும் நமக்கு. இப்போ இதை டபுள் பண்ணிங்கன்னா 2. இப்போ நான் ஒரு நம்பர் சூஸ் பண்ணணும். ஸோ தட் எனக்கு வந்து 101 கிடைக்கணும். எப்போ 1 கிடைக்கும்னா 1 1s are 1 கிடைக்கும், இல்லைன்னா 9 9s are 81 அப்படி கிடைக்கும். ஆனால் இங்கே வந்து நம்ம 9 போட்டோம்னா ரொம்ப பிக்கராக போயிடும். ஏன்னு பார்த்தீங்கன்னா 9 9 போட்டிங்கன்னா 9 2s are 18 போயிடும். அப்புறம் வேற இங்கே ஒரு நம்பர் இருக்கும், அதை வேற ஆட் பண்ணோம்னா இன்னும் பிக்கராக போயிடும். ஸோ 9 பாசிபிள் இல்லை. 1 போட்டோன்னா 2 ஸ்மாலாக இருக்குது. ஸோ நான் என்ன பண்ண போகிறேன்னா ஃபஸ்ட்டு 5 போட்டு செக் பண்ண போகிறேன். செக் பண்ணிவிட்டு 5க்கு லெஸராக நம்பர் சூஸ் பண்ணணுமா 5க்கு கிரேட்டராக நம்பர் சூஸ் பண்ணணுமான்னு ஃபஸ்ட்டு டிசைட் பண்ணலாம். 5 5s are 25, 5 2s are 10, 10 + 2 12. பார்த்தீங்கன்னா நமக்கு 125 கிடைக்குது. நமக்கு 101 போதும். ஸோ நம்ம என்ன பண்ணலாம்னா 5ஐ விட லெஸர் நம்பர்ஸ் சூஸ் பண்ண ஆரம்பிக்கலாம். இப்போ 22 × 2 நமக்கே தெரியும் 44ன்னு, அதுவும் ஒர்க் அவுட் ஆகாது. 23 ட்ரை பண்ணலாம், அதாவது 23 × 3 ட்ரை பண்ணலாம், இல்லை 24 × 4 ட்ரை பண்ணலாம். நான் ஃபஸ்ட்டு 4 ட்ரை பண்ணிடுறேன், அதுக்கப்புறமா 3 ட்ரை பண்ண போகிறேன். 4 4s are 16, 4 2s are 8, 8 + 1 9. ஸோ இதை விட இது இன்னும் கம்மியாக தான் கிடைக்க போகுது. நான் இதனால் இதை ட்ரை பண்ணல. 25 பார்த்தீங்கன்னா 125 கிடைக்குது. ஸோ 4ஆல் பண்ணும்போது 96 கிடைக்குது. ஸோ வேறு வழியில் 4 தான் நம்ம சூஸ் பண்ணணும். பண்ணோன்னா 96. இப்போ இதை சப்ட்ராக்ட் பண்ணினோன்னா 5. இதை அப்படியே ட்ராப் பண்ணுங்க 564. இப்போது இங்கே சைடில் டபுள் பண்ணணும். சில டைம் நமக்கு கன்ஃபியூஸ் ஆகும். இந்த 24ஐயே சில பேர் டபுள் பண்ணிடுவாங்க. அது மாதிரி பண்ண சான்ஸ் இருக்குது. இந்த ஒரு கண்டிஷன் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏற்கனவே இந்த 2 வந்து டபுள் ஆகி தான் வந்திருக்கு. இந்த 2 வந்து இன்டூ 2 பண்ணதுனால தான், இந்த 1ஐ இன்டூ 2 பண்ணதுனால தான் 2 கிடச்சிருக்கு. ஆல்ரெடி அது டபுள் ஆகி வந்திருக்கு. ஒருத்தருக்கு ஒரு சான்ஸ் தான். ஏற்கனவே இது டபுள் ஆயிடுச்சு. டபுள் ஆகாமல் எது இருக்கு? 4 தான் இருக்கு. ஸோ அதை மட்டும் டபுள் பண்ணால் போதும், 28. ஓகே, ஸோ இப்போ நான் இங்கே ஒரு நம்பர் சூஸ் பண்ணணும். 28ஓட ஒரு நம்பர் சூஸ் பண்ணி அதையே மல்டிபிள் பண்ணும்போது எனக்கு என்ன கிடைக்கணும்? 564. 4ன்னு எப்போ முடியும்? 2 2s are 4, 8 8s are 64. ஸோ ஒன்றா இங்கே 2 இல்லை 8 வரத்துக்கு தான் வாய்ப்பு இருக்குது. நம்ம ஃபஸ்ட் 2 ட்ரை பண்ணிடலாம். 2 2s are 4, 2 8s are 16, 2 2s are 4, 4 + 1 5, 564 கிடைச்சிருச்சு. ஸோ 2வே நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். ரிமைண்டர் 0. இதுக்கு என்ன மீனிங்? இந்த நியூமரேட்டரில் இருக்கு இல்லையா, இது 20,164. அது வந்து எப்போ கிடைக்கும்னா 142வை 142ஆலே மல்டிபிள் பண்ணும்போது கிடைக்கும். அப்போ ரூட் விட்டு அது வெளில வரும்போது 142. டினாமினேட்டரில் 2 0 இருக்கிறதுனால 2 டெசிமல் தள்ளி பாயிண்ட் வச்சோம்னா 1.42. அவ்வளோதான் இதுக்கு ஆன்சர். வீடியோ லாங்காக போகிறதுனால நான் வந்து இதோட நிறுத்திக்கிறேன். 8th ப்ராப்ளமோட ரிமைனிங் சப்டிவிஷன்ஸ் வேறு வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.